அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, மூணாவது பாகத்தில் நம்ம இந்த பேட்சை வந்து எப்படி தைக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். துணியில் வந்து கேன்வாஸ் ஒட்டிட்ட பிறகு இந்த ஷேப்பில் நம்ம வந்து இந்த கார்னர்லாம் நம்ம எப்படி மடித்து தைக்கிறது, கரெக்டாக ஃபினிஷிங்காக வந்து இந்த ஷேப்லாம் எப்படி எடுக்கிறது, இந்த மெத்தடில் நம்ம பைப்பிங் எப்படி வச்சு தைக்கணும், இதுக்குள்ளார எப்படிலாம் பேட்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்குன்றத எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு வீடியோக்கு லாஸ்ட்டில் நான் வந்து சொல்லுவேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு இது பைப்பிங் எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இந்த பேட்ச் எடுத்துருக்குறோம். இது வந்து கேன்வாஸ்லாம் நம்ம ஒட்டிட்டோம். இப்போ வந்து இந்த ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். எப்படி இது கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி கட்டமாக வச்சிங்க, இந்த மாதிரி கட்டமாக நீங்கள் மடிச்சிங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த ஓரத்துலேருந்து ஒரு ஷேப்பு, இந்த ஓரத்துலேருந்து ஒரு ஷேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் வந்து கட் பண்ணேன். இப்போ இதில் நம்ம எப்படி பைப்பிங் கொடுக்கலான்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் வந்து ஷேப்பாக வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து எப்படி நம்ம ஃபினிஷிங்காக அந்த ஜாயிண்டெல்லாம் இந்த பெண்டெல்லாம் வந்து எப்படி ஃபினிஷிங்காக நம்ம பைப்பிங் கொடுக்குறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து பைப்பிங் கொடுக்குறதுக்காக அதே சேண்டல் கிளாத் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம் பைப்பிங் கொடுக்குறதுக்கு. இப்போ இதில் எப்படி நம்ம பைப்பிங் கொடுக்குறதுன்னு பார்க்கணும். பைப்பிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு லைட்டாக வந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நமக்கு பைப்பிங் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இப்போ இதுலேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், இந்த இடத்துலையும். அதே மாதிரி 4 இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறோம். ஒரு சட்கா மாதிரி நம்ம கட் பண்ணி விடுறோம். ஏன்னு சொன்னாக்கா நம்ம பைப்பிங் தைக்கும் பொழுது நீட்டாக வரும், நீட்டாக கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி விடுறது. ஸோ இப்போ நம்ம எப்படி பைப்பிங் கொடுக்கலான்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து இந்த கிளாத் எடுத்துக்கிட்டேன். இந்த ஏதோ ஒரு ஷேப்பு, இந்த 4ல் இந்த ஏதோ ஒரு ஷேப் நீங்கள் எடுத்துங்க. இந்த 4ல் ஒரு ஏதோ ஒரு ஷேப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு அதே மாதிரி நம்ம மிதி இடையிலேருந்து ஒரு பாயிண்ட் கம்மியாக நீங்கள் தையல் போடுங்க. அப்போ தான் பைப்பிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த எண்டில் கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கோம். நிப்பாட்டிட்டு இப்போ இப்படி அப்படியே நம்ம திருப்பிக்கணும். இதில் அப்படியே நம்ம தையல் கொண்டு வரணும். தையல் கொண்டு வரப்போ இந்த துணியை வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கொண்டு வரணும். இந்த துணியை மடிக்கவே கூடாது. இந்த துணியை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். இந்த கேன்வாஸ் இந்த பேட்சை தான் வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கலாம், இப்படி மடிச்சிக்கலாம். ஆனால் பைப்பிங் துணியை நம்ம மடிக்கக்கூடாது. இந்த பாருங்கள், இப்போ இதை வந்து நான் கூட இப்படி மடிச்சிக்கலாம். இதை இப்படி மடிச்சுட்டு நம்ம அப்படியே நேராக கொண்டு வந்துடலாம் தையல். இப்போ அப்படியே இது வெளியே எடுத்துடணும். ஏன்னா இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் தான் நம்ம தைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் தைக்கணும். அதுக்கப்புறம் இதுலேருந்து இந்த முனை, ஒவ்வொரு முனை டு முனை இந்த மாதிரி தைக்கணும். இப்போ நான் வந்து மடித்து தைக்கிறேன் பைப்பிங்கு. இந்த பைப்பிங் மடித்து தைக்கும் பொழுதும் கூட ஸ்ட்ரைட்டாக தான் வச்சு நம்ம தைச்சிட்டே வரணும். இப்போ நம்ம கரெக்டாக மடித்து தைச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே உள்ளே நம்ம பிசரை கட் பண்ணிடலாம். உள்ளே இந்த மாதிரி பிசரை கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல மட்டும் நம்ம இப்படி மடிச்சிக்குவோம். இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக இந்த கார்னர் டு கார்னர் பிடிச்சிருங்க. கார்னர் டு கார்னர் இப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஷேப் நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க. இந்த மாதிரி இந்த 2 ஷேப் இந்த மாதிரி கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லைங்களா. இப்போ இதை வந்து இங்கே வந்து கட்டு கட்டணும். இதை கனெக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம கட்டு கட்டணும். இப்போ நான் வந்து கட்டு கட்டுறேன். நான் வந்து கட்டு கட்டிட்டேன். இப்போ நம்ம இந்த கார்னர் டு இந்த கார்னர் நம்ம பைப்பிங் வச்சு தைச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இருந்து இது வரைக்கும் நம்ம தைக்கணும். இங்கே நம்ம கட் பண்ணி விட்டுருக்குமான்னு சொல்லி செக் பண்ணிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிடலாம், நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. நம்மள கட் பண்ணிட்டோம், லைட்டாக கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் பைப்பிங் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம தைக்கணும். ஏன்னா இது வந்து கவர் பண்ணி தைக்கணுன்றதுக்காக இப்போ எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம இந்த மாதிரி பைப்பிங் வச்சுக்கணும்.
நம்ம அப்படியே இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து இப்படி நம்ம மடித்து பிடிக்கணும். கரெக்டாக இங்கே கொண்டாந்து இந்த இடத்துல நிப்பாட்டணும். நம்ம கரெக்டாக இந்த இடத்துல நிப்பாட்டணும். நிப்பாட்டிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம தைக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி விடுறது. ஸோ அதாவது இந்த துணியை வந்து எக்காரணத்தை கொண்டு மடிக்கக்கூடாது. இது வந்து அப்படியே நம்ம இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அப்படியே இந்த ஸ்ட்ரைட்டாக அப்படியே நீங்கள் தைச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்துடும். இப்போ நான் தைச்சிக்கிறேன். இந்த சைடும் நம்ம தைச்சிட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இந்த இடத்துல அப்படியே கவர் பண்ண மாதிரி நம்ம தைச்சிக்கணும். ஷார்ப்னஸ் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நம்ம அப்படியே பைப்பிங் தையல் போட்டுக்கலாம். இதை ஷுவராக கட் பண்ணிடணும். ஷுவராக கட் பண்ணிவிட்டு இந்த நூல் பீஸரெல்லாம் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி உள்ளே இருக்கிற இந்த எக்ஸஸான பீஸையும் கட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மாதிரி உள்ள பீஸரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்னரில் மடித்து கட்டு கட்டணும். அதாவது இது நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சோம். இந்த இடத்துல வந்து மடித்து தைக்கணும். இப்போ நான் வந்து மடித்து தைச்சிக்கிறேன். இப்படி நீங்கள் மடிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக வச்சிங்க. இது இந்த கார்னர் வந்து நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா இதில் எவ்வளோ நம்ம கட்டு பிடிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதாவது நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு தெரியுது பீஸ். இந்த எக்ஸ்ட்ரா தெரியுது இல்லையா, இதுக்கு நேராக வந்து நம்ம கட்டு கட்டணும். அந்த மாதிரி கட்டு கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நான் வந்து கட்டு கட்டிக்கிறேன். இப்போ நம்ம 2 சைடு கார்னர் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைட்லேருந்து இந்த சைடு வச்சிடலாம். அதே மாதிரி இப்போ நான் வந்து பைப்பிங் கிளாத் எடுத்துக்கிறேன். கரெக்டாக அதே மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த பாருங்கள், உங்களுக்கு வாட்டம் வரலன்னா நீங்கள் இப்படி கூட வச்சு நீங்கள் கேன்வாஸில் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். நான் அது கூட ஒரு இது காட்டுறேன் பாருங்கள். இது இப்படி கூட வச்சு தைக்கலான்னு சொல்லி நான் காட்டுறேன். சில பேருக்கு அது உங்களுக்கு மேலே வாட்டம் வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் தைக்கலாம் உங்களுக்கு வாட்டம் வரலன்னா. கீழே இருக்கிற பைப்பிங் கிளாத்தை வந்து நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இப்படி வளைச்சிக்கணும். வளைச்சி நீங்கள் தைச்சிட்டே வரணும். இந்த கார்னரில் இப்படி கொண்டு நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பக்கம் நமக்கு இந்த பைப்பிங் கிளாத்தை இழுத்துட்டு வரணும். இப்படி இழுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த கேன்வாஸை நீங்கள் இந்த மாதிரி திருப்பிங்க. இந்த மாதிரி திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இது பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா மடித்து பைப்பிங் மாதிரி தைச்சிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அந்த ஷேப் எடுக்கணும். இந்த மாதிரி மடித்து இப்படி நம்ம ஷேப் எடுத்துக்கணும். நீங்கள் முதல் பாகத்தில் 2வது பாகத்தில் பார்த்துருப்பீங்க இந்த கார்னர்லாம் எப்படி மடிக்கணும்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பீஸரெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வந்து எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுவோம். இப்போ உள்ளே இந்த சைடும் பைப்பிங் வச்சுட்டோம். இப்போ இதை வந்து கார்னர் மடித்து கட்டு கட்டிக்கலாம். இப்போ நம்ம கட்டு கட்டிட்டோம். இது வந்து நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹாமர் எடுத்து வாங்கிக்கங்க. சின்னதாக சுற்றி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாதிரி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டோன் ஒர்க் கிளாத்லாம் தைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹாமர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சின்னதாக வந்து ஒரு 100 கிராம் இந்த வெயிட்டில் என்ன செய்கிறீங்கன்னா சின்னதாக ஹேமர் வாங்கிக்கிங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது, 3 சைடு தைச்சிட்டோம். இப்போ இந்த சைடும் அதே மாதிரி மெத்தடில் நம்ம பைப்பிங் தைச்சிக்கலாம்.
இப்போ நம்ம மடித்து பைப்பிங் வச்சுக்கலாம். கார்னர் கரெக்டாக வந்து மடிச்சுக்குவோம் ஷேப்பாக. இப்போ எண்டில் நம்ம கரெக்டாக மடிச்சிக்கணும். இப்போ நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம். இப்போ இந்த பீஸரை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த பீஸரை கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் இங்கே கார்னரில் கட்டிக்கலாம். இது வந்து இப்படி ரெண்டாக மடித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ துணியை கட்டணும்னு தெரிஞ்சிடும். அதுக்கு நேரம் அப்படியே நீங்கள் கட்டிடலாம். இப்போ நம்ம 4 சைடும் வந்துட்டு பைப்பிங் வச்சு இந்த டிசைனுக்கு எப்படி பைப்பிங் வைக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இதில் நடுவில் நீங்கள் சின்னதாக நம்ம முதல் பாகத்தில் போட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் ஒரு சின்னதாக பேட்ச் ரெடி பண்ணி சென்டரில் வைக்கலாம். இல்லை திலகம் மாதிரி கூட வைக்கலாம். எப்படி வருதோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எந்த மாதிரி ஷேப் இருந்தாலும் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதுக்குள்ளார வந்து வேறு மல்டி கலரில் நீங்கள் உள் பக்கமாக நீங்கள் வேறு பேட்ச் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணலாம். பேக்கில் வந்துட்டு இது அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி தான் நம்ம 4 தான் வந்து தைக்கிற மாதிரி வரும். 1 2 3 4. இப்போ இந்த 4க்கு நடுவில் இந்த மாதிரி ஷேப் நீங்கள் சின்ன சைஸில் நீங்கள் தைச்சிட்டு இந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இதை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வச்சு நீங்கள் கார்னரில் ஒவ்வொரு கார்னர் இந்த சைடு எல்லா சைடும் நீங்கள் ஒரு சின்னதாக வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை ரவுண்ட் ஷேப்பு கூட வைக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து ரவுண்ட் ஷேப் வச்சு காட்டுறேன். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கூட நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்படி பேட்ச் மேலே பேட்ச் வச்சு நம்ம டிசைனர் ஒர்க் எப்படி வேணால் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேட்ச்லாம் நீங்கள் சின்ன சைஸில் ரெடி பண்ணிவிட்டு உள் பக்கமாக நீங்கள் வச்சு கூட இந்த மாதிரி டிசைனர் ஒர்க் பண்ணலாம். சின்ன சைஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நேராக ஒன்று, இதுக்கு நேராக ஒன்று, இதுக்கு நேராக அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக பேட்ச் ரெடி பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னாக்கா டிசைனர் ஒர்க் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் டிசைனர் ஒர்க் பண்ணலாம். சின்ன பேட்ச் ரெடி பண்ணி உங்களை வந்து எப்படி தைக்கணுன்றதை டெமோ காட்டிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி பேட்ச்லாம் ரெடி பண்ணி டிசைனர் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்ச் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டோம். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.